இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான எல்லா டெஸ்ட் பேஜுமே இதில் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். மேக்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெயின் எக்ஸாம் இதை விட ரொம்ப ஈஸி. டிஎன்பிசி நடந்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 5ஆம் மே ப்ரீ டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான எல்லா டெஸ்ட் பேஜுமே இதில் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸில் நம்ம எந்தெந்த யூனிட்டுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதே சேம் டைம் நிறைய பேர் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாமை தமிழில் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லிட்டேன், தமிழில் எழுதலாம். நீங்கள் ப்ரிலிம் எக்ஸாம், ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் எல்லாமே நீங்கள் தமிழில் எழுதலாம். இன்டர்வியூமே நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸை நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மெயின் எக்ஸாமை தமிழில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கலாம், இன்டர்வியூவில் நம்மளுடைய பர்சனாலிட்டியை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஃபுல்லாக தருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய 6 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 6 யூனிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த யூனிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக், அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இதில் இருந்து கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் வந்து கேட்காங்க. அப்போ இந்த 50 கொஸ்டினுமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருந்தே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள எக்கனாமிக் லெசன் எல்லாமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைமில் தமிழ்நாட்டோட பொருளாதாரம், அதே மாதிரி இந்தியாவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக இருக்குது. அப்போது இன்பிட்வீன் டைமில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு, எதனால் க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ பேசிக்கான அப்டேட் என்ன, 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், ஸோ இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்வன் கல்வி திட்டம், அதே மாதிரி சத்துணவு திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வராங்க, எந்த வருஷம், எந்த மாதம், எந்த நாள், எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் நல்லது. ஓகேவா? பிகாஸ் நம்ம மேபி ஒரு சப் கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாகவோ போகும்போது நம்ம அந்த இடத்துல சம்டைம்ஸ் விசிட் பண்ணும்போது அந்த ஸ்கீமை பற்றி நமக்கு டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ஸ்கீம் எல்லாமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்தியன் எக்கனாமிக், அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. இதில் இருந்து கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் வந்து கேட்காங்க. இந்த 40 கொஸ்டினுமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நல்லா அப்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம போக போகிற போஸ்டிங் வந்து நல்ல ஹைரங்கானது. டிசி, டிஎஸ்பி எல்லாமே வந்து நல்ல ஹைரங்கில் உள்ளது. அப்போது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சேம் டைம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு விவோ எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி படித்தா போதும். ஆனால் நம்ம போகக்கூடிய பொறுப்பு என்ன, டிசியாக போக போகிறோம், டிஎஸ்பியாக போக போகிறோம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா வெல் ப்ரிப்பராக இருக்கணும். ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்த மட்டும் 40 கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே 50 + 40 இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி டெலிகிராமில் டெய்லியுமே இந்தியன் எக்கனாமிக், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அண்டு இந்தியன் பாலிட்டி, தென் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு, இதை பற்றின டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லா குயிஸுமே ஒரு 30 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ ஒரு 50 கொஸ்டினோ நம்முடைய டெலிகிராம் சேனலில் குயிஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த குயிஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எல்லா அப்டேட்டுமே அதில் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2வது யூனிட் வந்து இந்தியன் பாலிட்டி. ஓகே, அடுத்து 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கம். ஓகே, சமூக அரசியல் இயக்கம். ஸோ இதில் இருந்துமே கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் கேட்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு
பாரம்பரியம் என்ன, கல்ச்சர் என்ன, மரபு என்ன, அரசியல் இயக்கங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரி இவங்க கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம் எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்க சிலபஸை பார்த்துட்டு மலைச்சலாம் போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்தியன் எக்கனாமிக்கு, அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி படிக்கவே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மூணாவது தான் வந்து நம்ம 40 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. அப்போ இந்தியன் எக்கனாமிக், இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி இந்த மூணுமே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நம்ம படிக்க போறோம். ஓகேவா? அப்போ இந்த 3 டாபிக்குமே வந்து நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ற மாதிரி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ரெண்டுலேயுமே வந்து நான் சம்திங் ஒரு ஆடியோவோ இல்லைனா ஒரு வீடியோவோ குயிஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் டெய்லியுமே வந்து என்கேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ நானுமே வந்து உங்களை டெய்லியுமே கைடன்ஸ் பண்ணுறேன். நீங்களுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 4th ஒன்று என்ன அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் தான் கேட்காங்க. இந்த 25மே நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தே கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குப்தர்கள்னா யாரு, மராத்தியர்கள்னா யாரு, அரேபியர்னா யாரு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 6 to 12 வரைக்குள்ள ஹிஸ்ட்ரி புக் லெசன்ஸ் எல்லாமே நான் வந்து டெஸ்ட் வைப்பேன். அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 25 கொஸ்டின் இருக்கு. அந்த 25க்கு தகுந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமே தவிர சும்மா அங்க படிக்கணும் இங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5வது ப்ரிப்பரேஷன் பண்ண போறது பொது அறிவியல், அதே மாதிரி இந்திய புவியியல் ரெண்டையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் இருக்கு. பொது அறிவியல்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், இந்திய புவியியல்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், டோட்டலா சேர்த்து ஒரு 20 கொஸ்டின் இருக்கு. அப்போ இந்த 20 கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ டோட்டலாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கும்போது அது படிக்கணும் இது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு பண்பாடு இந்த டாபிக் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு தனியாகவே PDF ஃபார்மெட்டில் தரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் தரேன், வாட்ஸ்அப் லிங்குமே தரேன். ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயுமே நான் ஃபர்தராக அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் டெய்லியுமே நீங்கள் படிக்கிற மாதிரி நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங் கிட்டத்தட்ட 25 மதிப்பெண்கள் இருக்கு, 25 மதிப்பெண்கள் இருக்கு. அப்போ 25 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் டாபிக் தான். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் அது வந்து கடல் மாதிரி. ஆனால் நமக்கு மேக்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங்கை பொறுத்த மட்டும் ஒரு கொலை மாதிரி தான். ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அப்போ 25க்கு 25 நம்ம போட்டே ஆகணும். சரி, அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே? அப்போ சிலபஸ் வந்து கஷ்டமா ஈஸியா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நான் சொல்றதுமே ஈஸி தான், நீங்க படிக்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே? ஆனா நம்ம மைண்ட் செட்டு இது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகணும். அதை விட்டுட்டு இது ரொம்ப கஷ்டம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்னால எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள நம்பாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெயின் எக்ஸாம் இதை விட ரொம்ப ஈஸி, இன்டர்வியூமே அதை விட ரொம்ப ஈஸி. அதுக்கு தகுந்த மாதிரி நான் டே டு டே லைஃப்ல உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க தயாரான மட்டும் போதுமானது. ஓகே? அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்க ஜென்ரலாவே வந்து ஒரு 145 பிளஸ் கொஸ்டின் போட்டுட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து உள்ள போயிடலாம். அதாவது 145 பிளஸ் மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா போயிடலாம். அப்போ 145 அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 110ல இருந்து ஒரு 125 கொஸ்டின் வரைக்குமே போடுற மாதிரி இருக்கும். 200ல 125 கொஸ்டின் வந்து போடுறது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இந்தியன் எக்கனாமிக், அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு, 50 கொஸ்டின் இருக்கு. இந்த 50ல நீங்க ஒரு ஆவரேஜா ஒரு 30 கொஸ்டின் போடுங்க. அடுத்து ஒரு 40 கொஸ்டின் இருக்கு, அதுல ஒரு 20 கொஸ்டின் போடுங்க. அப்படின்னு போட்டாலுமே ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? அப்போ நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம பாசிட்டிவா வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரி பண்ணாம யாரு பேச்சையுமே கேட்காம என்னுடைய டார்கெட்டு டிசி அண்ட் டிஎஸ்பி இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற பட்சத்தில் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டேஜான மெயின் எக்ஸாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பா
கம்மிங் 25 வந்து நான் நியூ சிலபஸ் வைஸ் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நியூஸ் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அது எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். 5ஆம் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது. டெய்லியுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்கும் டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் டெய்லியுமே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி குயிஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் கரண்ட் அஃபேர் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்னா சேர்த்துட்டாங்க. ஓகேவா? அதனால கரண்ட் அஃபேர்னு சொல்லி நீங்க தனியா படிக்க வேண்டாம். ஒரு டாபிக் படிக்கும் போதே அதுல ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து கரண்ட் அஃபேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் எக்கனாமிக் இருக்கு அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்கு இப்போ 2024 எப்படி இருக்கு, இப்போ இந்த டிசம்பர் மந்த்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்றதுதான் கரண்ட் அஃபேர். ஓகே, ஸோ அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சில எக்ஸாமுக்கு 5ஆம் டெஸ்ட் பேஜுக்கான டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை இது வரைக்கும் குரூப் 1 அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நான் டிஎஸ்பி ஆகணும், டிசி ஆகணும்னு சொல்லி கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் லேட்டஸ்டா போடுற எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.